बुद्धं शरणं गच्छामि। குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறது அமானுஷ்யமும் ஆன்மீகமும் ஒன்றா. உங்களுக்கு அமானுஷ்யம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னா, சூட்சமமாக இருப்பவைகளை, அதாவது சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத சூட்சும நுண் அறிவு உடையவர்களை அல்லது அனுபவம் உடையவர்களை அமானுஷ்யக்காரர்கள், அந்த அனுபவத்தை அமானுஷ்ய அனுபவம், அவைகள் அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அமானுஷ்யம் என்றால் சூட்சுமமான நுண்ணறிவு, ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது. நுண்மை எப்படின்னா, சாதாரண புலன்களுக்கு எட்டாதவை, மெட்டாபிசிக்ஸ் அப்படின்ற மாதிரி. சாதாரண புலன்களுக்கு புலப்படாதவை. சில கருவிகள் மூலம் சிலதெல்லாம் பார்க்க முடியுது. நாம பார்க்க இருக்கிறது அமானுஷ்யம்னா என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கிட்டோம். அமானுஷ்யம் என்பது, அமானிதம் அப்படின்னா அதுக்கு வேற பொருள். அமானுஷ்யம் அப்படின்றப்ப சூட்சுமமான நுண்ணறிவு. இந்த சூட்சுமமான நுண்ணறிவு அப்படின்றது புலன் கடந்தது. புலன்கள் மூலம்தான் செய்ய முடியும், ஆனால் புலன் கடந்தது. இப்போ எங்கள் சாமிஜிட்ட கற்றுக்கிட்ட ஒருத்தருக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான். அவருக்கு சாதாரணமாக ஆறா தெரிகிறது, ஒரு மனிதனுடைய உடலை சுற்றி இருக்கக்கூடிய ஆறா தெரிகிறது மட்டும் இல்லை, பிரபஞ்ச சக்தி அந்த ரேக்கின்னு சொல்ல பார்த்தீங்களா, அது அப்படியே மொத்தமாக ஒரு சில இடங்களில் நகர்ந்து போகும். அது சாதாரண கண்களுக்கு பெரிய அளவில் பார்க்குறது. சாதாரணமாக பார்த்தா ஒரு சின்ன சின்ன புள்ளியாக தெரியும். அது இந்த அமானுஷ்ய பார்வை உள்ளவர்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, மொத்தமாக நகர்ந்து போகிறது தெரியும். இப்போ இந்த இடத்துல பூரா அந்த பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சிருக்கதை பார்க்க முடியும். வெறும் கண்களால் பார்க்க முடியாது. அந்த அமானுஷ்ய அனுபவம் அறிவு உள்ளவர்களுக்கு அதை பார்க்க முடியும். அமானுஷ்யம் அப்படின்னாலே நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயந்தான். இப்போ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பூமியை என்ன செய்யுது, எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் ஞாலம் என்று அழைக்கக்கூடிய இந்த பூமி அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. அதே ஒரு பெரிய அமானுஷ்யம்தான். அப்புறம் இந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் விடை கண்டுபிடிச்ச பெர்முடா ட்ரையாங்கிள் பார்த்தாங்க பாருங்க. அதுலேருந்து நிறையா பயிர்களில் வரக்கூடிய சில மார்க்கெல்லாம் பார்த்தாங்க ஃபாரினில். அது டிஃப்ரெண்ட்டான மார்க் இருக்கும், அது ஏலியன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது. அப்புறம் சிலர் காணா போகிறது இதெல்லாம். அப்புறம் இந்த ஊடு அப்படின்னு ஆப்ரிக்கன்ஸ் பண்ணக்கூடிய சில பிளாக் மேஜிக் அப்படின்றது. அப்புறம் மந்திரவாதிகள், தந்திரவாதிகள் இதெல்லாம் செய்கிறது. இது எல்லாமே உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒன்று தான். இப்போ பேய், பிசாசு, பில்லி, சூனியம், ஏவல், வசியம், இது எல்லாமே அந்த அமானுஷ்யத்துக்குள்ளே இருக்கக்கூடியவை. மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புலன் கடந்த விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்பவர்கள் மக்களுடைய செல்வத்தையோ அல்லது அங்கீகாரத்தையோ அல்லது மக்களிடம் புகழையோ அல்லது ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அந்த அமானுஷ்யங்களில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அவங்க புலன் சார்ந்ததுதான். நல்லா புரிஞ்சுக்குங்க. புலன் சார்ந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மக்களிடம் தங்களுடைய அமானுஷ்யத்தை வெளிப்படுத்தி அதன் மூலம் அவர்களிடம் புகழோ பணமோ அல்லது வேறு ஏதோ
சம்பாரிச்சுக்குருவாங்க. இதுதான் அமானுஷ்யம். இந்த அமானுஷ்யக்காரர்களாகிய இந்த அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அமானுஷ்யமும் ஆன்மீகமும் ஒன்றா அப்படின்னா ரெண்டுக்கும் பன்மடங்கு வித்தியாசம் இருக்கு. ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு புலன் கடந்த விஷயங்கள், சித்துக்கள், இது எல்லாம் சாத்தியம். ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு உதாரணத்துக்கு நம்ம நாயன்மார்கள் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, முதல வாயிலிருந்து இந்த பையனை குழந்தைகளை சாப்பிட்டோன்னே பெரிய ஆளாகி வெளியே வரைக்கும் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். சுண்ணாம்பு காலவாசலில் இருக்கப்போ அவர் என்ன ஃபீல் பண்ணார், தாமரை தடாகத்தில் இருக்க மாதிரி. அப்போ இது எல்லாமே வேறு விதமான விஷயம்னா சாதாரண மனிதனுக்கு அப்பாற்பட்டவை, இறை அருளால் சாத்தியம். ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த அமானுஷ்யங்கள் சாத்தியம். வள்ளலார் ஒரு இடத்துல சொல்லுவார், ஊருக்குள்ளே போக மாட்டார், ஏன்னா அங்கே உள்ள பேய் பிசாசுகளுக்கெல்லாம் அது எரிச்சலை கொடுக்கும், அவருடைய ஆறா அப்படின்றக்காக ஊரை சுற்றி போகிறதா சொல்லுவார். ஆனால் அமானுஷ்யக்காரர்கள் அவர்களுக்கு ஆன்மீகம் என்பது பெரிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தை விட்டு தூர விலகி விடுவார்கள். பிற உயிர் நன்மைக்காக தான் பெற்ற அமானுஷ்யத்தை கடைபிடிப்பவர்கள் உறுதியாக ஆன்மீக பாதையில் அடியெடுத்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பார்கள். அமானுஷ்யம் ஒன்றையே அடிப்படையாக வைத்து அதையே தொழிலாக செய்து அதையே பிரதானமாக செய்யக்கூடியவர்கள் ஆன்மீகத்திற்குள் செல்ல முடியாது. ஏனென்றால் மனமானது தன்னுடைய மாய வித்தையை சாதாரணமாக தியானம் செய்பவர்களிடம் வெளிப்படுத்தி அவர்களை தியானம் செய்ய விடாது. ஏன்னா மனதை கொள்ளக்கூடிய, மனதின் இயக்கத்தை முழுமையாக நிறுத்தி தன்னுடைய தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிலை தியானத்தின் மூலம் கைகூடும். அப்போ மனம் என்ன செய்யும், பலவிதமான விளையாட்டெல்லாம் காமிச்சு அவங்கள தியானத்தில் உட்கார விடாது, உடம்பை ஒத்துழைப்பு செய்யக்கூடாது, புறச்சூழலை ஒத்துழைப்பு செய்யக்கூடாது. இதை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்தை ஏற்படுத்துகிறோம். அப்புறம் இது வெறும் அறிவாக மட்டும் இருக்கும். எது ஆன்மீகம் என்பது அறிவாக மட்டும் இருக்கும், யோகம் என்பது அறிவாக மட்டும் இருக்கும், உணர்வாக மாற விடாது. உணர்வாக மாறிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மனதின் மாயையை வென்றுவீங்களே. அப்போ மனதின் மாயையானது தியானத்தில் ஈடுபவர்களிடம் சின்ன சின்ன விஷயமா கொடுக்கும். அதை நம்ம கடந்து அதை புரிந்து கொண்டு, ஏ மனமனும் மடப்பயலே உன் வித்தியை என்னிடமா காட்டுகிறாய் அப்படின்னு வள்ளலார் சொன்ன மாதிரி நம்ம மனதோட சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டு புத்தர் அவருடைய வாழ்க்கை வரலாறுல மாறன் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு கொண்டு வருவாங்க. மாறன் அவர் கோபத்தை தூண்டினார், அவர் பசியை தூண்டினார், புலன் சார்ந்த தேவைகளுக்காக தூண்டினார் அப்படின்னு. புத்தர் என்ன சொல்வார், மாறனை திட்டி விரட்டிடுவார், உன் வேலையெல்லாம் என்கிட்ட பழிக்காது, நீ உன் வேலையை பாரு, நான் தியானம் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்லிடுறார். அந்த மாதிரி தியானிகள் ஒரு திட சங்கல்பம் எடுத்து மனதின் மாயை கடக்கும் பொழுது, கடப்பதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது, சேர்த்துனா தியானத்தின் ஆழமாக செல்லும் பொழுது என்னாகும், மனம் இந்த இயற்கை நுண் அறிவை அவங்களுக்கு கொடுக்கும். சாதாரண மனிதர்களால் கண்ணால் பார்க்க முடியாத, அதாவது செத்தவங்களை, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இறந்தவங்களை, பேய் பிசாசு, இது போக 32 உலகத்தில் இருக்கக்கூடியவைகளை அல்லது வேறு டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் நம்பணுன்ற அவசியம் இல்லை. நான் சொல்கிறதுக்காக நம்பணுன்ற அவசியம் இல்லை. உங்களுடைய பகுத்தறிவையும் அனுபவத்தையும் கொண்டு அலசி ஆராய்ந்து பாருங்கள். ஏன்னா நானும் என்னுடைய குருநாதர்கிட்ட ஒரு 10 ஆண்டுகள் பழகின வரைக்கும் நான் இதை எதுவுமே நம்பிக்கை இல்லை. நீங்களும் நம்பாதீங்க. உங்களுடைய பகுத்தறிவையும் அனுபவத்தையும் கொண்டு அலசி ஆராய்ந்து பாருங்கள். அப்போ சில அட்வான்ஸ் டெக்னிக்லாம் உள்ளே போகிறப்ப எங்கள் குரு சொன்னார், எப்பா இது சமாதிக்கு உதவாது, உறுதியாக உதவாது, ஆனால் பிற உயிர்களுடைய நன்மைக்காக இதை தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே வந்தோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 14 வயசு பையனுக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கு அல்லது ஏதோ ஒன்று இருக்குது, அவன் வீட்டில் சாதாரணமாக இல்லை, அவன் வேறு லெவலில் இருக்கான், அவன் கடுமையான முரட்டு, யார் வந்தாலும் தூக்கி போட்டு சாத்திட்றேன் அப்பா அம்மா கூட அப்படின்ன உடனே கூப்பிட்டு விட்டுருந்தாங்க. நானும் இன்னொரு நண்பரும் போயிருந்தோம். அப்போ அவன் நம்ம வழக்கமான தியானம் அது இது பண்ணுறதுனால நம்மகிட்ட கொஞ்சம் அந்த அவனுக்குள்ளே இருந்தக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட்டு என்ன செய்யுது,
கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அப்புறம் நம்ம அதை நீ வெளியில் போப்பா, உனக்கு இங்கே வேலையில் அந்த குழந்தையோட எதிர்காலத்தை இது சினிமாவில் காமிக்கிற மாதிரியே தான், அப்படியே தான் சினிமாவில் நல்லா காமிக்கிறாங்க. இது அனுபவப்படுறப்ப புரியும். அந்த சாமி வந்து ஆடுறது, இன்னும் அது மாதிரி குறி சொல்கிறது, அருள் வாக்கு சொல்கிறது எல்லாமே வேறு லெவல். அது அமானுஷ்யங்கள் தான். அப்போ அந்த பையன் நம்ம தான் வழக்கமாக நம்ப மாட்டோமே. அப்படியா, அப்போது வீடை காமி அப்படின்னா ஒரு 10 மணி போல் ராத்திரி அவன் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அவங்க இருந்த ஏரியாவுக்கு போகிறோம். போனால் அவங்க மதுரை பக்கத்தில் உள்ள ஒரு ஏரியா, அவுட்ரு சிக்கந்தர்புரம் அப்படின்ற ஒரு ஏரியா. அங்கே போய் பார்த்தா அவங்க அந்த வீடை காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் அந்த வீட்டு அட்ரஸுக்கு நாங்கள் நேரடாக போய்ட்டோம். ராத்திரி ஒரு ஒரு 2 மணி இருக்கும். அவங்க வீட்டு கதவை தட்டினா அவங்க வீட்டிலேருந்து கட்டாமுடான்னு வந்து யார் என்ன எவருன்னு கேட்குறாங்க. இப்போ சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த பெண் குழந்தை வந்து இந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு, அட்டாச் ஆகிருக்கு. அது என்னான்னு கேட்குறப்ப இந்த மாதிரி விவரம் சொல்லுச்சு. அப்படின்னோடனே அவங்க அப்பா வந்து சில கேள்விகள்லாம் கேட்குறாரு அந்த பையன்கிட்ட. அப்போ அந்த பெண் குழந்தை வந்து உண்மையே சொல்லுது, இல்லைப்பா அப்படின்னோடனே அப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான சில விஷயங்களெல்லாம் கொடுத்து அப்புறம் அந்த பெண் குழந்தையோட ஆத்மாவை சாந்தி அடைய வச்சுட்டு இந்த பையனை வந்து ஃப்ரீ பண்ணோம். அதனால் இது அமானுஷ்யம் என்பது பொய் அல்ல, உண்மைதான். ஆனால் அமானுஷ்யக்காரர்கள் ஆன்மீகத்திற்குள் அடியெடுத்து வைப்பது கடினமான விஷயம். பிறர் நன்மைக்கு அதை பயன்படுத்தும் வரை ஒரு பிரச்சனை இல்லை. அதை கடந்து நாம் போகலை அப்படின்னா என்ன செய்யும்? நம்மளை ஆன்மீகத்துக்குள்ளே போகக்கூடாது. அப்படியே இழுத்துட்டு போய் அதனுடைய மாயை பூரா கொடுத்து இன்னும் அட்வான்ஸ் நாலேஜ் எல்லாம் கொடுத்து கடைசியில் குழிக்குள்ளே போக வச்சிடும். சிவமாக முடியாது, சவமாகத்தான் முடியும். ஸோ அமானுஷ்யம் என்பது பிறர் அந்த அந்த சக்தி, அந்த நுண் அறிவு நமக்கு வந்தால் அதை பிறருடைய நன்மைக்காக பயன்படுத்தணுமே ஒழிய பேருக்காகவோ பொருளுக்காகவோ புகழுக்காகவோ அல்லது வேற எந்த சுயநலத்திற்காகவும் இல்லாமல் அந்த உயிரின் துன்பத்தை நீக்குவதற்காக பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் உங்களை ஏக இறைவனை அடைவதற்கு உதவி செய்யாது. உறுதியாக தன்னுடைய மாய வலைக்குள் சிக்கி உங்களை ஆன்மீக பாதையில் முன்னேற விடாமல் சித்த விருத்தி நிரோதகா அப்படின்ற எண்ணங்களை சுத்தமாக வேறறுத்து ஒன்னஸ் ஒரே ஒரு எண்ணத்தில் நிலைநிறுத்தக்கூடிய செயலை செய்ய விடாமல் மாயைக்குள் சிக்கி மீண்டும் பல பிறப்பு எடுக்க வைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த அமானுஷ்யத்தின் விளைவாக பலி கொடுக்குறேன் அல்லது வேறு ஏதாவது தவறான காரியங்கள் போதை தரும் வஸ்துக்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அப்படியே இழுத்துட்டு போய் நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். நமக்கு அமானுஷ்யம் வேண்டாம். எவ்வளவு பெரிய அட்டாச்மெண்ட்டாக இருந்தாலும் அதை நம்மால் சைவமாக இருக்கும் ஒரே செயலின் மூலம் நீக்க முடியும். நம்முடைய யோக கண்ணலை வளர்த்து கொண்டோம் என்றாலும் சுத்த சைவமாக இருப்பதாலும் இப்போ ஒரு அற்புதமான கோயிலுக்குள்ளே வந்து பேய் பிசாசு உள்ளே போகாது, சுடுகாட்டுக்குள்ளே சாமி போகாது, அதுக்குரிய தெய்வங்கள் தான் போகும். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? நம் அகத்தில் எதையும் புதைக்காமல் இருந்தோம், சுடுகாடை ஆக்காமல் இருந்தோம் அப்படின்னா எந்த பில்லி சூனியம் பேய் பிசாசு எதுவுமே நம்மகிட்ட வராது. அகத்தை தூய்மையாக வைப்போம். எந்த அமானுஷ்யங்களும் நம்மை அண்டாமல் நம்முடைய யோக கணலை அதிகரித்து வளர்த்து ஆறாவை மிகுந்த பலமாக்கி, இந்த பின்னாடி புத்தரோட எல்லோ கலருக்கு பாருங்க, அந்த மாதிரி நம்மளுடைய ஆறாவை கோல்டன் எல்லோவாக மாற்றிட்டோம் அப்படின்னா எந்த அமானுஷ்யம் நம்ம பக்கத்தில் வராது. அதோடு நிறுத்தாமல் தாரணை, பிரத்யாகாரம், தாரணை, தியானம் எனும் படிகளில் சிறிது சிறிதாக முன்னேறி வள்ளலார் சொல்வார், சித்துக்களை கண்டு மயங்கி விடாதீர்கள் அப்படின்னாரு. அந்த மாதிரி எந்த சித்து கிடைத்தாலும் அதை கண்டு மயங்காமல்
பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்னும் நிலையில் அடுத்து நம்ம முன்னேறி அமானுஷ்யங்களை கடந்து ஏக இறைவனை அடைய குருவையும் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.